நபர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ப்ராசஸ். இங்கதான் மேன் பவர் தேவைப்படுது. அடுத்ததாக நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஹைஃபை சிஸ்டத்துக்கு பேரு ஸ்பேஸ் லூப் அப்படின்னு பேருங்க. இந்த ஸ்பேஸ் லூப் அப்படின்ற சிஸ்டம் ஒரு ஏஐ சிஸ்டம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஒரு கம்யூனிட்டியை பயன்படுத்தி ஸ்பேஸ் லூப்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு டொனேஷன் கான்செப்ட் தான் நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட். இந்த டொனேஷனை பத்தி பேசும்பொழுது அன்பர்களே, நம்ம ஒரு நபருக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஆத்மார்த்தமா கொடுக்கணும், அன்பா கொடுக்கணும். அதுபோல நீங்க டொனேஷன் ரிசீவ் பண்ணும்போது நன்றி உணர்வோடு ரிசீவ் பண்ணிக்கணும். இந்த டொனேஷன் கொடுக்கறது வாங்கிறது இந்த விஷயங்கள்லாம் வேற ஒரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கிரவுட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த கிரவுட் ஃபண்டிங் அப்படின்றது இன்சூரன்ஸ் துறை இப்படிதான் செயல்படுது. பல ஊர்கள்ல திருவிழாக்கள் இப்படிதான் நடக்குது. நிறைய இடத்துல மருத்துவத்துக்கு இந்த கிரவுட் ஃபண்டிங் பயன்படுது. நாட்டில் நடக்கூடிய பாதகமான சூழ்நிலை, நேச்சுரல் கிளாமிட்டிஸ், அந்த மாதிரி நேரத்துல முதலமைச்சர் நிவாரண நிதி, பிரதம மந்திரி நிவாரண நிதி எல்லாம் இந்த கிரவுட் ஃபண்டிங்ல தான் செயல்படுது. அந்த காலத்துல இருந்தே தொன்று தொட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியதை உலக நாடுகள் அத்தனையும் பயன்படுத்துவது வழக்கம் தானே. நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நிறைய ட்ரஸ்ட் அமைப்புகள்லாம் இந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி உலக நாடுகள்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, மக்களுக்கு சேவை செய்யறாங்க. அந்த வகையில ஹைஃபை ஸ்பேஸ் சமூகத்துல இணையக்கூடிய நாம் அனைவரும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய திட்டம் தான் ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட். இந்த ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல மொத்தம் 5 பேஸ் இருக்குங்க. பேஸ் 1, Phase 1, Phase 2, Phase 3, Phase 4, Phase 5. இங்க மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குது. ஓகே ஓகே, கிளியர். ஓகே நண்பர்களே, ஹைஃபை ஸ்பேஸ்ல மொத்தம் 5 ஸ்பேஸ் இருக்குங்க. ஸ்பேஸ் 1 டொனேஷன்ல நீங்க கொடுக்க வேண்டியது உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை 50 USDT பாலிகான். சார் நாங்க ரூபா கொடுத்தா பழக்கப்பட்டிருக்கிறோம், ரூபா வாங்கிதான் பழக்கப்பட்டிருக்கிறோம், இதுனா புதுசா USDT சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹைஃபை ஸ்பேஸ் சமூகம் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அப்ப உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பீப்புள் உள்ள வரணும் அப்படின்னா ஒரு பொதுவான கரன்சி இருக்கணும். நம்ம USDT அப்படின்றது ஒரு பொதுவான கரன்சி. கிரிப்டோ கரன்சிகளை வாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கரன்சி தான் USDT. USDT அப்படின்றது ஸ்டேபிள் கரன்சி, அதாவது சற்றேறக்குரிய 90 ரூபாய் பக்கமா இருக்கும் ஒரு USDT இந்திய மதிப்பு. கிரிப்டோ கரன்சியில இன்னொரு கரன்சி இருக்குது, அந்த கரன்சி வாலிடைல் கரன்சி சொல்லுவோம். அதிக ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய கரன்சி. இன்னைக்கு எவ்வளவு சார் ஒரு பிட்காயின்? $1,00,000 சார். நாளைக்கு எவ்வளவு சார் போகும்? 2 லட்சமாக போகலாங்க, 25,000 குறையலாங்க. இந்த ஏற்றம் இறக்கம் நிறையக்கூடிய கரன்சி நம்ம பயன்படுத்தல. நம்ம பாவிக்க போறது, நம்ம பயன்படுத்த போறது ஸ்டேபிள் கரன்சி. இந்த ஸ்டேபிள் கரன்சி தான் பயன்படுத்துறோம். 50 USDT உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஃபேஸ் உள்ள செலுத்த போறீங்க. இதுக்கு JOTOP சொல்றோம், ஜோட்டா. ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட். உங்க கையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீங்க செலுத்த போறது ஒரு 50 USD மட்டும்தான். அது சரிங்க சார், இது என்ன பாலிகான் போட்டிருக்கீங்களே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிகான் அப்படின்றது பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பாலிகான் பிளாக் செயின்ல தான் நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வடிவத்தில் இயங்குதுங்க. இந்த பாலிகான் பத்தி சொல்லணும் அப்படின்னா,
ரொம்ப 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 குறைவான டிரான்சாக்சன் ஃபீஸ் சொல்லக்கூடிய கேஸ் ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளாக் செயின் பாலிகான் பிளாக் செயின். இதோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு வடநாட்டில் நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு IRTCT சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வேல, IRCTCல இந்தியன் ரயில்வேல பாலிகான் நெட்வொர்க்ல தான் நான் பங்கபிள் டோக்கன் சொல்லுவாங்க, NFT வழியா தான் டிக்கெட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்திய கவர்மெண்ட் ரயில்வே துறையில பாலிகான் பிளாக் செயின் வழியா தான் டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவில் பெரும் பணக்காரர் பெரும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி கூட அவருடைய ஜியோ காயினை இந்த பாலிகான் நெட்வொர்க்ல தான் பயன்படுத்துறாரு. அந்த சிறப்பான இந்த USDT பாலிகான் காம்பினேஷன் தான் நம்ம பயன்படுத்த போறோம். நம்முடைய ப்ராஜெக்ட் பிளாக் செயின் டெக்னாலஜில, பாலிகான் பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டா இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பேஸ் 1க்கு நீங்க கொடுக்க போறது உங்க பாக்கெட்ல ஒரே ஒரு முறை 50 USDT. பேஸ் 2 எவ்வளவு செலவுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி 5 மடங்கு 250 USDT பேஸ் 1க்கு நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இல்லைங்க, ஃபியூச்சர்ல. பேஸ் 3க்கு 1250 USDT, பேஸ் 4க்கு 6250 USDT, பேஸ் 5க்கு 6×5 30 31250 USDT. சார் நாங்க சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு செலவு காட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்பு சொந்தங்களே, இந்த 50 USDT தான் நீங்க இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொடுக்க போறீங்க நன்கொடையாக. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4 இது அத்தனையுமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல இருந்து நம்மளுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய நம்முடைய ஸ்பேஸ் லூப் அல்காரிதம் என்ன செய்யும் அப்படின்னா, சிஸ்டமே உங்களை ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் செய்திடும். அநேக நிறுவனங்கள்ல அடுத்த நிலைக்கு போறதுக்கு மேனுவல் அப்கிரேட் இருக்கிறதுனால, செல்ஃப் அப்கிரேட் இருக்கிறதுனால நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஆனா ஹைஃபை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மட்டும் நீங்க கையில இருந்து கொடுக்குறீங்க. அடுத்த நிலைக்கு உங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ல இருந்து ஒரு சிறு பகுதியை சிஸ்டமே எடுத்து ரிசர்வ் ஃபண்ட்ல வச்சு உங்களை ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா அடுத்த நிலைக்கு உயர்த்திடுவாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறது பேஸ் 1ல என்ன சார் கிடைக்கும் எனக்கு, பேஸ் 2, 3, 4 எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பேஸ் 2ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, அன்பர்களே, நீங்க கொடுத்த இந்த 50 USDT 3 குடும்பத்துக்கு டொனேஷனா நம்முடைய ஸ்பேஸ் லூப் சிஸ்டம் வழியா போயிடும். சிஸ்டம் அப்படின்றது அது வேலையை அது செய்யும், முழுக்க முழுக்க தானியங்கி. இதுல மிடில் மேனோ யாரும் தலையீடோ இருக்காது. அதுக்கு ஆங்கிலத்துல டீசென்ட்ரலைஸ் சொல்லுவாங்க. டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்ல வித்ட்ரால் அப்படின்னு ஒரு பட்டனே இருக்காதுங்க. வித்ட்ரால் பட்டன் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம பணம் நிறுவனத்துக்கிட்ட போயிட்ட பிறகு, நம்ம ஆன்லைன் நிறுவனத்துக்கு போன பிறகு டொனேஷன் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஐயா சாமி என்னன்னா நமக்கு வந்து தேங்க்யூ. நம்மளுடைய பணம் ஒரு நிறுவனத்துல போயிருந்ததுன்னா அங்கதான் நமக்கு வித்ட்ரால் பட்டன் வேணும். வித்ட்ரால் பட்டன் கூடிய நிறுவனம் உடனே பணத்தை டிஸ்பேச் பண்ணலாம், தாமதமா டிஸ்பேச் பண்ணலாம், பண்ணாம கூட சுருட்டி எடுத்து ஓட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஹைஃபை ஸ்பேஸ்ல வித்ட்ரால் ஒரு பொத்தானே கிடையாதுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய 50 USDT 2 பாகமா பிரியும். ஒரு பாகம் இன்வைட் டொனேஷன் அப்படின்ற பேர்லயும், மற்றொரு பாகம் மேட்ரிக்ஸ் டொனேஷன் அப்படின்னு 2 பார்ட்டா இங்க பிரிஞ்சிடும். இன்வைட் டொனேஷனுக்கு 20%, மேட்ரிக்ஸ் டொனேஷனுக்கு 80%. $50 20% அப்படின்றது $10 இன்வைட் டொனேஷன். $50 $40 அப்படின்றது 80%. நீங்க கொடுத்தது 50, உங்களுக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாரோ அவருடைய கிரிப்டோ வேலட்டுக்கு டைரக்டா, உங்க ஸ்பான்சருக்கு டைரக்டா அவருடைய வேலட்டுக்கு $10 டைரக்டா போயிடுங்க. இங்க 290க்கும் மேற்பட்ட கிரிப்டோ வேலட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி உள்ள ப்ராஜெக்ட் நம்முடைய
ஹைஃபை ஸ்பேஸ். மற்ற நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வேலட்டை பயன்படுத்த சொல்லுவாங்க. இங்க உங்க சாய்ஸ். மோர் தென் 290 பிளஸ் வேலட் அவைலபிள். எது உங்களுக்கு ஃபெமிலியரோ அந்த வேலட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுத்த 50 USDT நேரடியா உங்க ஸ்பான்சருக்கு 10 USDT இன்வைட் டொனேஷனாக சிஸ்டம் அனுப்பிச்சிடும். இது எப்ப சார் போகும்னு கேட்டீங்கன்னா அதாங்க பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இன்ஸ்டன்டா போயிடுங்க. அதுக்கு ரியல் டைம் செட்டில்மெண்ட் பேரு. ரியல் டைம். நெக்ஸ்ட் மினிட் கிடையாதுங்க, சேம் மினிட். நீங்க கொடுத்த $50 டொனேஷன் உங்க ஸ்பான்சருக்கு $10 இன்வைட் டொனேஷன் போயிடும். பேலன்ஸ் மேட்ரிக் டொனேஷன் 3 பாகமா பிரியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் அப்ளை $2.5 5%. செகண்ட் நபருக்கு 12.5 USDT 25%. உங்களுடைய மூணாவது ஆக்டிவ் ஸ்பான்சருக்கு 25 USDT 50%. நீங்க கூட்டி பார்க்கலாம். பர்சன்டேஜ் கணக்கு போட்டீங்கன்னா 50, 25, 75, 75, 80%. 80% டேலி ஆயிடுச்சுங்க. நீ அமௌண்ட்ல கூட்டி பாத்தீங்கன்னா 2ஐயும் 12ஐயும் 15, 15, 25, 40 டேலி ஆயிடுச்சுங்க. ஆக மொத்தத்துல நீங்க கொடுத்த $50 உங்க ஆக்டிவ் அப்ளைனுக்கு $10. உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைன் உங்க ஸ்பான்சரு உங்க ஃபர்ஸ்ட் அப்ளைனா இருந்தாருன்னா அவருக்கு 10 பிளஸ் 2. ஆக மொத்தத்துல ஒரு நபருக்கு 12, இன்னொரு நபருக்கு 12, இன்னொரு நபருக்கு 25. ரியல் கொடுத்தாச்சு. நீங்க பே பண்ணது 50, இங்க பெய்ட் ஆனது 50. 100% டிஸ்ட்ரிபியூஷன் ரியல் டைம் செட்டில்மெண்ட். உங்க காசு நயா பைசா சிஸ்டத்துக்குள்ள போகல. அதனால இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவர் யாரு, அவர் பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. சிங்கிள் பைசா இந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம கொடுக்கல. முழுக்க முழுக்க இது சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்றது தானியங்கி. நம்ம உடம்புல அநேக சிஸ்டம் இருக்கு. ஒரு 3 சிஸ்டம் சொல்றேன். அது யார் கண்ட்ரோல்னு சொல்லுங்க. ஒரு சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது உங்க உடம்பு முழுசும் ரத்தத்தை கொண்டு போற இதயம் செய்யற வேலை. உங்க லங்ஸ் செய்யற வேலை தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் பண்ற வேலை தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இது யார் கண்ட்ரோல்ல இருக்குது, யார் இயக்குறாங்க? இறைவனோட படைப்புங்க. ஒன்ஸ் படைச்சிட்டான்னா அது செயல்பட ஆரம்பிச்சதுன்னா நீங்க இருக்கிற வரைக்கும் அது செயல்பட்டுட்டே இருக்கும். அது செயல்படுற வரைக்கும் நீங்க இருப்பீங்க. அது போலதான் ஹைஃபை ஸ்பேஸ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம். அது மாடு வேலை செய்யும். இப்ப என்ன செஞ்சது உங்களுக்கு, நீங்க கொடுத்த 50 USDT டொனேஷன் ஒரு நபருக்கு 12, இன்னொரு நபருக்கு 12, இன்னொரு நபருக்கு 25. ஆக மொத்தத்துல $50 அந்த வினாடியே சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்தாச்சு. சரிங்க. இதனால எனக்கு என்னங்க பெனிஃபிட் அப்படி கேட்டீங்கன்னா, அன்பன்பர்களே, இயற்கையோட விதி, பிரபஞ்ச லா, யூனிவர்சல் லா என்னதுங்களா, எதை நீங்க கொடுக்குறீங்களோ அது போல பல மடங்கு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். வாட் வி சோ வாட் வி ரீப். எதை விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க 3 குடும்பத்துக்கு டொனேஷன் கொடுத்தீங்க. உங்களுக்கு 155 குடும்பத்தில இருந்து 3450 USDT டொனேஷனா கிடைக்கும். எத்தனை மடங்குங்க, எவ்வளவு பெரிய விஷயங்க. நீங்க கொடுக்கக்கூடியது $50 போனது 3 ஃபேமிலிக்கு. ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 155 வேலட்ல இருந்து 3450. இது எப்படி நம்புறதுன்னு கேக்குறீங்களா? ஒரு விதைக்குள்ள விருட்சம் இருக்கிற மாதிரி இந்த $50 டொனேஷன் கொடுத்த அந்த நோக்கம், அந்த எண்ணம், அந்த செயல்பாடு உங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி சார் பார்க்கலாங்களா? இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையானது ஒரு பெரிய கம்யூனிட்டி, சமூகம். ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைக்க போறோம்.
யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்றது மாதிரி இங்க ட்ரேடிங் கிடையாது, இங்க ஸ்டேக்கிங் கிடையாது, இங்க பையிங் கிடையாது, இங்க செல்லிங் கிடையாது, இங்க ரிஸ்க் கிடையாது, இங்க லாஸ் கிடையாது. ஒரே ஒரு முறை டொனேஷன் கொடுக்க போறோம், பல முறை வாங்க போறோம். நல்ல விஷயத்த யாருக்கெல்லாம் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க. காலையில 4:55 இருந்து இரவு 10:30 வரைக்கும் 11 ஜூம் மீட்டிங் இருக்குது பல்வேறு மொழிகள்ல. நீங்க செய்ய வேண்டியது, நீங்க இங்க உழைப்பை கொடுக்கணும். இங்க உழைப்பு என்பது அழைப்பு. பீப்புளை இன்வைட் பண்ணுங்க, வாய்ப்பை காமிங்க. விருப்பம் இருக்கவங்க வரட்டும், விருப்பம் இல்லாதவங்களை தொந்தரவு செய்யாதீங்க. do not compel or do not request anybody. யாரையும் கெஞ்ச வேண்டிய கட்டாயப்படுத்த அவசியம் ஒருபோதும் கிடையாதுங்க. அந்த வகையில நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க. ஒரு பெர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு ஹைபை ஸ்பேஸ் சமூகத்துக்கு கிடைச்சாச்சு. இந்த ப்ராஜெக்ட் படி உங்களுக்கு கீழே 5 வேலட் ஓபன் ஆகணும். இது லெவல் 1. லெவல் 2ல அந்த 5 பேர் மூலமா 25 வேலட் ஓபன் ஆகணும். லெவல் 3ல 125 வேலட் ஓபன் ஆகணும். ஆக மொத்தத்துல 155 வேலட்ல இருந்து வரக்கூடிய தொகை தான் இந்த 3450 USDT. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 நபருக்கு வாய்ப்பு தரதா இருந்ததுன்னா கட்டாயம் கிடையாதுங்க. இங்க எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. ஆனா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்க பங்களிப்பு இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 பேர் அப்பாயின் பண்ணீங்கன்னா 10 பெருக்கள் $10 $100 உங்களுக்கு இன்வைட் போனஸா அந்த செகண்டே வந்துடும். நீங்க அப்பாயின் பண்ண 10 பேர்ல ஃபர்ஸ்ட் 5 நபர்கள் உங்களுடைய லெவல் 1ல பிளேஸ் ஆவாங்க. அதுக்கு மேல அங்க இடம் கிடையாது. பேலன்ஸ் 5 நபர்கள் நீங்க அறிமுகப்படுத்தின நபர்கள், பேலன்ஸ் 5 நபர் இந்த 1ஆம் நம்பர் கீழே ஃபில் அப் ஆவாங்க. ஆக மொத்தத்துல நீங்க எத்தனை பேரும் வாய்ப்பு தரலாம்? லெவல் 1ல 5, லெவல் 2ல 25, லெவல் 3ல 125. இன்வைட் போனது 20% இல்லாம மேட்ரிக்ஸ் இன்கம் நம்ம சொல்லக்கூடியது லெவல் 1ல இருந்து தலா $200, லெவல் 2ல இருந்து தலா $12, லெவல் 3ல இருந்து தலா $25. 5 பெருக்கள் 12, 25, 5 பெருக்கள் 2, 25 பெருக்கள் 12, 125 பெருக்கள் 25. இதோடைய தொகை தான் 3450 USDT. பெருக்கள் 90 போட்டீங்கன்னா அதான் இந்தியன் மணி, நம்ம ஊர் பணத்துக்கான மதிப்பு. அன்பர்களே, இதான் நம்முடைய ஹைடெக் ப்ராஜெக்டோடைய ஃபேஸ் 1 செயல்பாடு. இப்ப என்ன குட் நியூஸ் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த $3450 உங்க வாழ்நாள் புதுசு போதுமாங்க? $50 கொடுத்து உள்ள வந்தவங்களுக்கு $3450 பெரிய அமௌண்ட் தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க வாழ்நாள் முழுதும் இந்த பணம் போதுமா அப்படின்னா போதாது. என்னுடைய அருமை சகோதரர் மலேசியாவில் இருக்கக்கூடிய காதர் இப்ராஹிம் சொல்லுவாங்க, போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் பொன் செய் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழமொழி தவறான பழமொழி. அண்ணாதுரை, அது போதும் அப்படின்ற வார்த்தை கிடையாது, அது போகும் என்ற வார்த்தை சொல்லி கொடுப்பார். ஆமாங்க, satisfaction is the root cause of death ன்னு சொல்றான். போதும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை இல்ல. போகும் என்ற மனம் பொன் செய் மருந்து. எதுவுமே இல்ல, நடக்கிறதுக்கு கால்ல காலனி இல்ல, செருப்பு இருந்தா பாதம் சுடாம நடக்கலாம்னு தோணும். ஆனா நடந்து போறவங்களுக்கு சைக்கிள் இருந்தா பரவாயில்லன்னு தோணும். சைக்கிள் இருக்கவங்களுக்கு பைக் இருந்தா பரவாயில்லன்னு தோணும். பைக்ல போறவங்களுக்கு வெயில் மழை தூசு படாம கார்ல போன பரவாயில்லன்னு தோணும். கார் இருக்கவங்களுக்கு ஹை அண்ட் கார் மேல போகும். போகும் என்ற மனம் பொன் செய் மருந்து. அதனால 50 USD கொடுத்து வந்த உங்களுக்கு 3450 USD கிடைச்சாலும் அது போதாது. ஏன்னா அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ தேவைகள் மனசுக்கு இருக்கு. உங்க கனவு நனவாக, உங்களுடைய கடன் தவிடுபடியாக,
கனவுகள் நனவாக, உங்க தேவை பூர்த்தியாக இந்த பணம் போதாது. அப்ப நம்முடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவோடு கொண்ட நம்முடைய சிஸ்டம் ஸ்பேஸ் லூப் உங்களுக்காக செயல்படுதுங்க, உங்களுக்காக யோசிக்குதுங்க. என்ன செய்யுது தெரியுமா அன்பு சொந்தங்களே? 155 வேலட்ல வரக்கூடிய உங்க டொனேஷனை 105 டொனேஷனை டைரக்டா உங்களுடைய வேலட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஒரு 50 டொனேஷனை எடுத்து, அதாவது உங்க வரக்கூடிய தொகையில 32% சிஸ்டம் எடுத்து உங்களுக்கு அபண்டன்ஸாக அதிகப்படியான வருமானத்தை உருவாக்குறதுக்கும் உங்களை சுத்தி உள்ள அத்தனை பேர் வெற்றி அடையறதுக்காகவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம மட்டும் ஜெயிச்சா போதுமா? பத்தாதுங்க. அழுகிற கூட்டம் அருகினில் இருந்தால் அறிஞனும் கோமாளி. வேற எங்க அண்ணா சொன்னது. அழுகிற கூட்டம் அருகில் இருந்தால் சிரிப்பவன் கோமாளி, அறிவற்ற கூட்டம் அருகில் இருந்தால் அறிஞனும் கோமாளி. அப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அது போல நம்ம இருக்க முடியும். அப்ப நம்ம சுத்தி இருக்கவங்க வெற்றியாளராக இருக்கணுமா தோல்வியாளராக இருக்கணுமா? வெற்றியாளராக இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க வெற்றியாளராக இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வர்றதுக்காகவும் உங்களுக்கு வரக்கூடிய தொகையிலிருந்து ஒரு 50% சிஸ்டம் எடுத்து ஒரு சில விஷயங்கள் செய்யுது. என்ன செய்து பார்க்கலாங்களா? பாருங்களேன். இந்த 50 டொனேஷன்ல உங்க லெவல் 2ல இருந்து ஒரு 10 டொனேஷன், ஒரு டொனேஷனுக்கு 12 USDTங்க. உங்க லெவல் 2ல ஏ டீம்ல இருந்தும் சி டீம்ல இருந்தும் மொத்தம் 5 டீம் இருக்கு இல்லைங்களா? ஏல இருந்தும் சில இருந்தும் ஒரு 10 பேமெண்ட் சிஸ்டம் எடுத்து $125 பே இட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு வேலட்டை உருவாக்கி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இது எதுக்காக? இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நியூ கமர் வரணுங்க. இன்புட் இல்லாம அவுட்புட் கொடுக்க முடியுமா? அதனால உங்களுடைய 50 வேலட்ல 10 வேலட்டு லெவல் 2ல இருந்து எடுத்து 125 வேலட்டு உங்களுக்கு ரிசர்வ் பண்ண வைக்கும். இந்த பேமெண்ட்டை பயன்படுத்தி புதிய நபர்களுக்கு நீங்க ஐடி உருவாக்கி கொடுக்கலாம். இது ஒண்ணு. அடுத்ததாக லெவல் 3ல ஒவ்வொரு வேலட்டுக்கும் $25 கிடைக்குங்க. லெவல் 3ல 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் ஒரு 10 வேலட்ல வரக்கூடிய தொகை டொனேஷன் 10 பெருக்கல் 25 250 USDT சிஸ்டம் எடுத்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா phase 2க்கு உங்களை ப்ரமோட் பண்ணிடும். phase 2க்கு தேவையான $250 நீங்க கையில இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 25 ஒரு 10-25 சேமிச்சு அந்த 10வது 25 சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நீங்க phase 2க்கு போயிடுவீங்க. phase 2க்கு போனா என்ன பெனிஃபிட்னு அப்புறம் பார்ப்போம். மூணாவது விஷயம், அதே மூணாவது லெவல்ல இருந்து ஏ டீம்ல இருந்து ஒரு 10 பேமெண்ட், பி டீம்ல இருந்து 10 பேமெண்ட், சி டீம்ல இருந்து 10 பேமெண்ட், ஒரு 30 பேமெண்ட் சிஸ்டம் எடுத்து 30 பெருக்கல் 25 $750 சிஸ்டம் எடுத்து உங்க பேர்லயே 15 ரீ என்ட்ரிய சிஸ்டம் உருவாக்கி கொடுத்தோம். இது அத்தனையுமே ஆட்டோமேஷன். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு 3 ஐடி போடுறதுக்கு ஒரு ஃபண்ட் அலர்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா phase 2க்கு போயிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா 15 ரீ என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 15 ரீ என்ட்ரிக்கும் இதே மாதிரி 3450 USDT உங்களுக்கு டொனேஷன் கிடைக்கும். இது அப்படி செய்யறது யாருங்க? இவர்தான் ஹீரோ. ஸ்பேஸ் லூப்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் சிஸ்டம். இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க நண்பர்களே. உங்க டீம்ல 5, 25, 125 அப்படின்னு சொல்லிட்டு 150 வேலட் கிரியேட் ஆகும். 155 வேலட்ல 105 வேலட் உங்களுக்கு நேரடியா உங்க வேலட்டுக்கு வருமானமா கிடைச்சிரும், டொனேஷன் கிடைச்சிரும். இந்த 50 வேலட் சிஸ்டம் எடுத்து PIA பேங்க்ல $120 வைக்கும் நீங்க ஐடி போட்டுக்கலாம். ஒரு $250 சிஸ்டம் எடுத்து உங்க ஃபேஸ்புக் அதோ ப்ரோமோட் பண்ணிடும். ஒரு 30 வேலட் எடுத்து உங்க பேர்ல 15 ரீ என்ட்ரி கொடுத்துரும். அப்ப என்ன
நடக்கும் அப்படின்னா உங்க 15 ரீஎன்ட்ரியும் உங்க டீம்ல எங்கெல்லாம் இடம் காலியா இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆகிடும். அப்போ நம்ம டீம்ல எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அங்க பிளேஸ்மெண்ட் ஆகிறதுனால உங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வெற்றியாளரா மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப என்ன குட் சரிங்களா? phase 2 போன நீங்க phase 2 போன நீங்க அங்க உங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க. பாலிகான் டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில சிமெட்ரிக்கல் பேலன்ஸ் என்ற தத்துவத்துல, மிரர் எஃபெக்ட் என்ற தத்துவத்துல, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற தத்துவத்துல phase 2ல உலகத்துல யாரெல்லாம் phase 1ல இருந்து phase 2க்கு மூவ் ஆகுறாங்களோ, அப்கிரேட் ஆகுறாங்களோ, phase 2ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அங்க உங்களுக்கு 17,250 USDT குளோபல் டர்ன் ஓவர்ல கிடைக்கிறதுக்கு அங்க நீங்க முன்னேறி இருப்பீங்க. இது இல்லாம 15 ரீஎன்ட்ரி வந்திருக்கும். அதனால இந்த ப்ராஜெக்ட்ல 3,450 ஒரு முறை மட்டும் கிடையாது. மீண்டும் 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 உங்களுக்கு டொனேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். சின்ன உதாரணம் பார்க்கலாங்களா? நீங்க ஒரே ஒரு நபர் அப்பாயின்ட் பண்றதா சின்ன கற்பனை, சிங்கிள் பர்சன் அப்பாயின்ட் பண்றீங்க. அந்த சிங்கிள் பர்சன் அப்பாயின்ட் பண்ணும்போது உங்களுக்கு phase 1ல $10 வருமானம் கிடைச்சது, டொனேஷனா கிடைச்சது. அதே நபர் phase 2க்கு போகும்போது அகைன் உங்களுக்கு $50 கிடைக்குங்க. இதான் இன்வைட் போனஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி. என்னைக்கோ செய்த வேலைங்க, நீங்க செய்த வேலைக்கு 10 ரூபாய் கொடுத்தாச்சு. அவர் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தாருன்னா 2.5 சேர்ந்து வந்திருக்கும். அவர் செகண்ட் லெவல்ல இருந்தாலும் 12 சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கும். அவர் தேர்ட் லைன்ல இருந்தாலும் 20 சேர்ந்து வந்திருக்கும். ஒன் டைம் பண்ண வேலைக்கு அவர் செகண்ட் ரேங்க் போகும்போது அகைன் உங்களுக்கு $50. அதே நபர் தேர்ட் ஸ்பேஸ் போகும்போது உங்களுக்கு 250 USDTங்க. அதே நபர் ஸ்லோவன் ஸ்டடியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபோர்த் பேஸ் போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய இன்வைட் டொனேஷன் 1,250 USDT. நீங்க அப்பாயின்மெண்ட் அதே நபர் 5th பிளேஸ் போகும்போது 5th ஸ்பேஸுக்கு போகும்போது உங்களுக்கு டொனேஷன் 6,250 USDT. என்னைக்கோ போட்ட உழைப்புக்கு மீண்டும் 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 வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெசிடுவல் இன்கம், சொல்லக்கூடிய ராயல்டி இன்கம். இது ஒரு நபருக்குன்னா இப்படி 5 பேர் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, 10 பேர் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? இந்த ஒரு நபருக்கு 15 ரீஎன்ட்ரி சிஸ்டம் கொடுக்கும். அந்த 15 ரீஎன்ட்ரிக்கும் இன்ட்டு 10 நாள் உங்களுக்கு டொனேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், அவ்வளவு அற்புதமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல ஒருவேளை ஒரு பெரிய கனவுகள் இருந்ததுன்னா, கடமைகள் பெருசா இருந்ததுன்னா, நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா விருப்பம் உள்ளவங்க 1+5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எடுக்கலாம். இதுக்கு சாம் ப்ராஜெக்ட் பேரு, ஸ்பேஸ் ஆக்சிலரேஷன் மூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் பேரு. இந்த ப்ராஜெக்ட்ல இந்த 6 அக்கௌண்ட்டும் உங்களுக்காகவே இருக்கும். எவ்வளவு தேவை தெரியுங்களா? ஒரு 250 USDT ஒன் டைம் போதும். 6 வேலட் 6×5 30 $300 தேவையான இடத்துல இந்த 4 அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது 4×12 50 வந்துடும். அதனால 250 போதும். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி ஒரு 25 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு டீமை கட்டமைச்சீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் $3,450 ஒரு சுற்றுல கிடைக்குதுன்னா உங்களுக்கு $20,000 ஒரு சுற்றுல கிடைக்கும். சிங்கிள் ஐடி போட்டு ஒர்க் பண்றதா அல்லது 1+5 போட்டு ஒர்க் பண்றதா அப்படின்றத உங்க அறிமுகப்படுத்தினவர்கள் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுங்க. இப்போ ஒரு செய்தி சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம். சார் நான் $50 கொடுத்துட்டேன், எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ரெஃபரல் லிங்க் கிடைக்கும். உங்க இன்வைட் லிங்கை பயன்படுத்தி நீங்க ஒரு டீம் உருவாக்க முடியும். அந்த டீம் உலகத்துல எந்த மூலையில இருக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு கீழே லெவல் 1ல 5, லெவல் 2ல 25, லெவல் 3ல 125, இந்த 155 வந்துச்சு அப்படின்னா
105 பேமெண்ட் நேரடியாக உங்க அக்கௌண்ட் வந்துடும். 50 பேமெண்ட்ல தான் PIF வேலட், அப்கிரேட் வேலட், ரீஎன்ட்ரி வேலட்னு நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே கொஸ்டின் தெரியுமா சார், இந்த 155 வேலட்டை நானே ஓபன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுதான் இல்லைங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு இங்க பல்வேறு விதமான வழிவகை இருக்கு. என்ன வழி சொல்லட்டுங்களா? பாயிண்ட் நம்பர் 1, நீங்க எத்தனை பேரும் அப்பாயின் பண்ணலாம். வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க. 2025க்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன பண்ண வேணுமோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப், உங்க வாழ்க்கையில எஞ்சி இருக்கக்கூடிய காலத்துக்கு தேவையான மொத்த பணத்தையும் இந்த ஆண்டு நீங்க டொனேஷன் மூலமா எடுக்க முடியும். அதனால you can appoint n number of people. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்க டீம்ல வந்தவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க எத்தனை பேர் அப்பாயின் பண்ணலாம், டீமோட பெர்ஃபார்மன்ஸ். 3வது, உங்க ஆக்டிவ் அப்ளை 5 பேர் அப்பாயின் பண்ணிட்டாருன்னா எக்ஸ்ட்ரா டீம் ஸ்பில் ஓவர் ஆகும். இது 3வது வாய்ப்பு, ஸ்பில் ஓவர். 4வது வாய்ப்பு, உங்களுடைய செகண்ட் லைன்ல இருந்து ஐடி போடுறதுக்காக PIF வேலட், அது ஐடி மட்டும் தான் போட முடியுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. ஒன்லி நீ ஐடி கிரியேட் பண்ணலாம். 5வது வாய்ப்பு, உங்க டீம்ல வந்த அத்தனை பேருடைய PIF வேலட்ல ஐடி போடணும். 6வது வாய்ப்பு, உங்களுக்கு வரக்கூடிய 15 ரீஎன்ட்ரி. 7வது வாய்ப்பு, உங்க டீம்ல வரக்கூடிய அத்தனை பேருக்கு வரக்கூடிய ரீஎன்ட்ரி வேலட். இதோட நினைக்கலங்க, அடுத்த விஷயம் சொல்றோம். என்ன தெரியுமா? உங்க டீம்ல ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவர் phase 2க்கு போனார் அப்படின்னா phase 2ல இருந்து 25 ரீஎன்ட்ரி phase 1க்கு வரும். உங்க டீம்ல ஒருத்தர் phase 3க்கு போனார்னா அங்க இருந்து 125 ரீஎன்ட்ரி phase 1க்கு வரும். உங்க டீம்ல ஒருத்தர் phase 3க்கு மூவ் ஆனார்னா அங்க இருந்து 625 ரீஎன்ட்ரி phase 1க்கு வரும். உங்க டீம்ல ஒருத்தர் phase 4க்கு போனார் அப்படின்னா இது phase 4, எஸ் phase 4. phase 5க்கு போனார் அப்படின்னா 3105 ரீஎன்ட்ரி phase 1க்கு வரும். ஒரே ஒரு நபர் phase 1ல இருந்து phase 2 டிராவல் பண்ணார்னா அந்த ஒரு நபருடைய ரீஎன்ட்ரி மட்டும் 3900 ரீஎன்ட்ரி உங்களுடைய டீம் வந்து ஃபில் பண்ணும். எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டிங்க, எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய டீம் ஃபில் அப் பண்ண நீங்க மட்டும் கிடையாது, நீங்க ஃபில் பண்ணுவீங்க. உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ், உங்க அப்ளோட ஸ்பில் ஓவர், உங்களுடைய PIF வேலட், டீமோட PIF வேலட், உங்களுடைய ரீஎன்ட்ரி, டீமோட ரீஎன்ட்ரி, phase 1 மட்டும் கிடையாது. phase 2ல இருந்து phase 3 இருந்து phase 4 இருந்து phase 5 இருந்து அங்க இருந்து phase 1க்கு ரீடைரக்ட் ஆகும், ரீஎன்ட்ரி ஆகுங்க. ஆக மொத்தத்துல தனி மரம் தோப்பாகாது. இது முழுக்க 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 டீம் ஒர்க், இது முழுக்க 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 டெக்னாலஜி, முழுக்க முழுக்க சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை. இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு கலர் பிரிண்ட் அவுட் இருக்குதுங்க. அந்த கலர் பிரிண்ட் அவுட் மட்டும் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த ப்ராஜெக்ட் நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த கலர் பிரிண்ட் அவுட்டை இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரீனை கவனிங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் இருங்கள், வந்துடுறேன். நண்பர்களே, ஸ்கிரீனை கவனிங்க. நான் கடந்த 40 நிமிஷமா சொன்னது இந்த ஒரு படத்தை வச்சுதான். ஸ்பேஸ் 1 பத்தி காமிக்கிறோம். 50 USD கொடுத்து phase 1ல வரீங்க. இங்க 5 வண்ணங்கள் இருக்கு. சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம், பச்சை நிறம். சிகப்பு கலர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன்ல லெவல் 1ல 5 வேலட்டுமே சிகப்பு. சிகப்பு கலர் அப்படின்றது டைரக்டா உங்களுடைய வேலட்டுக்கு வரக்கூடிய டொனேஷன். அப்ப phase 1ல என்னென்னலாம் பாக்குறீங்களோ இதேதான் எல்லா பேஸ்லயுமே, டிபிக்கல், சிமிலர், ஒரே மாதிரி. phase 1ல 5 பேமெண்ட்டும் உங்களுக்கு நேரம் உங்களுடைய கிரிப்டோ வேலட்டுக்கு வந்துடும். செகண்ட் லெவல்ல 25 வேலட்ல 15 வேலட் சிகப்பு வண்ணம். என்ன அர்த்தங்க? எஸ், உங்க வேலட்டுக்கு வந்துடும். ஆனா ஏவுக்கு இருக்கிற 5ம்
சிக்கு இருக்கிற 5 10 வேலட் மஞ்சள் வண்ணத்தில் இருக்குது. இதான் PIA பேலட். ஒரு வேலட்ல வரக்கூடிய தொகை $12. 10 வேலட்ல 125. ஒரு 3 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த தொகையை பயன்படுத்தி. 3வது லைன்ல 3 கலர் இருக்குதுங்க. 125 வேலட்ல 85 வேலட் சிகப்பு கலர். சிகப்பு கலர் என்ன அர்த்தம்? டைரக்டா ஹாட் கேஷ் டைரக்டா உங்க வேலட்டுக்கு வந்துடும். 3வது லைன்ல ஃபர்ஸ்ட் 10 என்ட்ரி கவனிங்க. 3வது லைன்ல ஃபர்ஸ்ட் 10 என்ட்ரி அப்கிரேட் வேலட். 3வது லைன்ல வரக்கூடிய முதல் 10 என்ட்ரி அப்கிரேட் வேலட். ஆட்டோமேட்டிக்கலி செகண்ட் பேஜ் போயிடுவீங்க. செகண்ட் பேஜ் சீனியாரிட்டி அடிப்படையில் 17,250 USD உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை ஐடிக்கு? ஒரு ஐடி நீங்க கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர்ல இருந்து வரக்கூடிய 30 பேமெண்ட் எடுத்து 15 ரீஎன்ட்ரி வருமே, அந்த 15 ரீஎன்ட்ரியும் ஃபேஸ் 2க்கு போகும்போது என்ன ஒரு என்ட்ரி இப்ப 15 என்ட்ரி 16 என்ட்ரி ஃபேஸ் 2க்கு போய் ஃபேஸ் 2 நிரம்பும் பொழுது அங்க 16 பெருக்கல் 17,250 டைம் கிடைச்சா நோட் பண்ணிக்கிட்டு கால்குலேட்டர் டைப் பண்ணி பாருங்க. 16 பெருக்கல் 17,250 அது எங்க? ஃபேஸ் 2ல. இப்ப நீங்க பாக்குற மொத்த விஷயம் என்னன்னா, சிகப்பு கலர் வண்ணம் நேர வேலட்டுக்கு வந்துடும். மஞ்சள் கலர் ஐடி போட்டுக்கலாம். நீல கலர் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் நடக்கும். பச்சை கலர் ரீஎன்ட்ரி 15 ரீஎன்ட்ரி. இந்த 125 கம்ப்ளீட் ஆச்சுன்னா மொத்தம் 155ல சற்றேறக்குறைய $2,325 உங்களுக்கு வேலட்டுக்கு வந்திருக்கும் நண்பர்களே. இந்த ப்ராஜெக்டுடைய சிறப்பு இது ஜஸ்ட் பிகினிங். we are pioneers in hi-fi space. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு நபர் கூட இழப்பு இருக்கவே இருக்காது. ஏன் தெரியுங்களா? ஒரு நபர் ஆக்டிவா இருந்தாருன்னா அவருடைய ரீஎன்ட்ரி அத்தனையுமே அவர் டீமுக்குள்ளே வந்து டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் மீண்டும் 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 வேகன்சி ஃபில்அப் பண்ணி அத்தனை பேருக்கு தோல் கொடுத்து கை கொடுத்து வெற்றியாளராக மாத்தி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாரும் வரணும்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வரணும் அவசியம் இல்லைங்க. உண்மையிலேயே யாருக்கெல்லாம் கடன் இருக்குதோ உங்க கடனை அடைக்கிறதுக்கு ஹை-ஃபை ஸ்பேஸ் கையில் எடுங்க. யாருக்கெல்லாம் கடமைகள் இருக்குதோ, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி செய்ய வேண்டிய கடமை, கட்டின மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, கடமை உள்ளவங்க உள்ள வாங்க. கனவு இருக்கவங்க உள்ள வாங்க. கனவு அப்படின்றது தூக்கத்துல வர்றதில்ல. கனவு நம்மளை தூங்க விடாம செய்யறது கனவுன்னு சொன்னாரு APJ அப்துல் கலாம் அவர்கள். அதுபோல கடன் இருக்கவங்க, கடமை இருக்கிறவங்க, கனவு இருக்கவங்க, உண்மையிலேயே பணத்தேவை இருக்கிறவங்க வாருங்கள் நண்பர்களே, கூடி தொழில் செய்வோம். நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். Thank you so much. Wish you all the best. God bless you.